ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தான். நம்ம ஃபுல் பாடி கூட அப்ளை பண்ணலாம். நல்லா கிளாசிக் ஸ்கின் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ஆன் பென் கூட யூஸ் பண்ணலாம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் சரி, அதில் எது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்லா சூப்பரான ரிசல்ட்டை கிடைக்கிது. இப்போ இந்த க்ரீமு செய்கிறதுக்கு என்னென்னா ரெமடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஆன் பென் இல்லை காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஸ்கின்னு கிளாசிக் ஸ்கின்னு கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ரோஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான கலர்ஸும் இருக்குது. எந்த கலரில் வேண்டாலும் நீங்கள் செய்யலாம். நான் செப்பரேட்டாக கலர்ஸும் நான் காட்டியிருக்கிறேன். அது இல்லாமல் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி எப்படி காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி பவுட்ரு பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் ஏதோ ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையான பொருள். கண்டிப்பாக நீங்கள் எல்லா ரோஸும் உங்களுக்கு எந்தெந்த ரோஸ் கிடைக்குது எல்லாமே நீங்கள் காய வச்சுட்டு நல்லா கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அந்த பூச்சிக்கிச்செல்லாம் இருக்கும். அப்புறமா அது காய வைக்கும் போது ஒரு தட்டில் வீட்டில் அடிக்கிற வெயிலே வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியே வச்சோம்னா அந்த காற்றியில் மொட்டை மாடியில் வச்சாக்கா அந்த டஸ்ட்டெல்லாம் சேர்ந்துடும். மறுபடியும் நம்ம இவ்வளோ கழுவி க்ளீன் பண்ணி ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. அதனால வீட்டு உள்ளே அடிக்கிற வெயிலில் ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும். இல்லை ஃபேன் போட்டு கூட அது மேலே ஒரு நெட்டு மாதிரி போட்டுட்டு காய வைங்க. காய வச்சுட்டு சூப்பராக இருக்கும். இதுலேயும் இந்த ரோஸுங்களே நான் எப்படி தேங்காய் எண்ணெய் பண்ணி நம்ம ஃபுல் பாடிக்கும் சரி தலைக்கும் சரி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு அது கூட நான் எப்படி என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு அது கூட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வாங்க எப்படி க்ரீம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான ரெமடி வந்து இந்த கலர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வேறு ஒரு 3 கலரு ஆனாக்கா 3 கலர் ரோஸ் தான் செடி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இது ஒரு 4 பூ பூத்துட்டுச்சு. ஒன்று வந்து பிச்சு நான் தலையில் வச்சுக்கினேன். அடுத்து வந்து அது ஒரு 2 நாளைக்கு முன்னே. இப்போ வந்து கொஞ்சம் மொக்காக இருக்குது. இருந்தாலும் நான் பிச்சுட்டேன். பிச்சு ஒரு 3 ரோஸ் தான் வந்துருக்குது. எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பாருங்கள். இதெல்லாம் மலர்ந்து தான் இருக்குது. அவ்வளோ இல்லை, லைட்டாக கொஞ்சம் இருக்குது. இந்த அப்படியே விட்டோமா இந்த வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போயிடும். ஏற்கனவே இது பின்னாலெலாம் பாருங்கள் காஞ்சி இருக்குது. அதனால் இன்னும் அது சோர்ந்து வாடி போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் பிச்சுட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த 3 ரோஸை வச்சு தான் இன்றைக்கி ஃபேஸ் க்ரீமும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கு விட்டாமின் இ கேப்சலு தேவையான அளவுக்கு 2 கேப்சலு. அடுத்து பேராஷூட்டு தேங்காய் எண்ணெய் ரோஸ் வாட்டர் சேர்த்து தான் இந்த ரோஸை இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு. இதில் கூட உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கத்தாலும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த சென்டரில் இருக்கிற ஜெல்லு ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீஸ் எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரோஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. இது ஒரு வாரத்துக்கு வர மாதிரி தான் நான் எடுத்து இது ரோஸு இது பண்ணி க்ரீம் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு. நான் எல்லா ரோஸ் டைப்லேயும் நான் க்ரீம் செஞ்சு என் ஃபுல் பாடிக்கும் முகத்துக்கு எல்லாம் நான் அப்ளை பண்ணுவேன். அதனால தான் அந்த மாதிரி ஃபுல்லு ரோஸும் வந்து நான் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் தேவையானவளுக்கு எல்லா ரோஸும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இன்னும் அதோடு உங்களுக்கு அதிகமான கலர் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் பண்ணலாம். பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ரோஸில். கண்டிப்பாக பாருங்கள், இத்தனை ரெமெடி வச்சு தான் நம்ம கிளாசிக் ஸ்கின்னு ரோஸு க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஜார் எடுத்துக்கல. இந்த மாதிரி கல் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுறதுக்கு நான் மிக்ஸி ஜாரு இது ஜாரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கல் அதாவது க்ளீனாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே நல்லா க்ளீனாக கழுவிட்டு இருக்கணும். இதுலேயும் நம்ம வேறு எதுவும் காரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மெழுகு அப்புறமா இந்த பூண்டு இதெல்லாம் நசுக்கிக்கோங்க. அந்த மாதிரி இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். செப்ரேட்டாக இதுக்கு தான் ஒரு ஜாரும் சரி இந்த மாதிரி கல்லும் இதுக்கு தான் செப்ரேட்டாக வச்சுக்குவேன் நான் இந்த வீடியோஸ்க்கு. அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. சேஃப்டி ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரோஸை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். நான் மார்க்கெட் போனால் இந்த தூள் ரோஸ் கூட நான்
அவங்கள்ட்ட இந்த பூ இருக்கிறீங்களா, தூள் பூ, அது கூட வாங்கிட்டு வந்துடுவேன். பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஒன்றா பிச்சு போட்டு நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதிலெல்லாம் பூச்சி இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. இதில் ரொம்ப காஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அது எடுத்துகிட்டு தான் நம்ம இது பண்ணோமான்னு இல்லை, அது எடுக்காத அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். இன்னொன்று இது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடுங்க. ஏன்னா இதில் ரோஸ் வாட்டர் சேர்க்குறோம். அளவுக்கு மீறி இதுலேயும் தண்ணியோடு நம்ம போட்டோம்னா ரோஸ் வாட்டரு இதில் மிக்ஸ் பண்ணும் போது அதிகமாக தண்ணி வந்துடும். அது இல்லாமல் அந்த க்ரீமு செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதனால தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு ரோஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. இதில் ரோஸ் வாட்ரு தேவையான அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கணும். அதிகமாகவும் ரோஸ் வாட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸாக பிச்சுட்டு போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இந்த 4 ரோஸில் ஒன்று எடுத்துகிட்டேன். 3 ரோஸ் தான். 3 ரோஸை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கல்லில் ரொம்ப இது பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். ஜார்னால் சீக்கிரம் ஆகிடும். இருந்தாலும் இது கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதில் ஃபுல்லாடி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் ரோஸ் வாட்ரு இன்னொன்று இந்த மாதிரி ரோஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பன்னீர் ரோஸ் வருது இல்லைங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுதான் இந்த பன்னீர் ரோஸ் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். வாட்ரு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கினேன். இப்போ இது நல்லா இதில் இந்த மாதிரி இந்த ஜூஸு தேவை நம்மளுக்கு. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நான் வடிகட்டி வச்சு இந்த ரோஸ் எல்லாம், ஏன்னா ரோஸ் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கும் கஷ்டம். அது எல்லாமே தண்ணி தான் வரும் அதில். இந்த ரோஸு பன்னீர் ரோஸ் தண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் பண்ணும்போது தான் நீங்கள் பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணி பாருங்க. ஃபேஸ் பேக் போடும்போது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் இதாகும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன சின்ன ஜார் வச்சுருந்தாலும் அதில் போட்டு அரைக்கணும் ரொம்ப கஷ்டம். தண்ணி அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா இதில் ஜாரில் போட்டு அரைக்கிறது ஒரு 5 நிமிஷம் வேலை. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அதுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கலர் எந்த கலர் ரோஸ் இருந்துச்சு எந்த கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ அது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணியை அதில் வர அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இதாகிடுச்சு வேலை. பாருங்க ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் கிடச்சிருக்குது. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுல 1 வாரத்துக்கு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு க்ரீமு பாருங்கள். இப்போ இந்த ஆயில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இது ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ரோஸுங்கோ க்ரீம்கோ எல்லா ரோஸுங்களும் ரெடி பண்ணி என் ஸ்கின்னுக்கு போடுவேன். மெயின் ரொம்ப நான் யூஸ் பண்ணுறதுனாக்கா என் ஸ்கின்னுக்கும் என் நெக்குக்கு. மற்றபடி கை கால்லாம் எப்போனா தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் க்ரீம் செஞ்சு வைக்க மாட்டேன். ஒரு 2 வாரம் இல்லை 1 வாரம் மினிமம்.
இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் விட்டாமின் இ கேப்சூலு ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஏன்னா எவ்வளோ இந்த ஜூஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தான். அதிகமாக நீங்கள் ஒரு 6 ரோஸ் கிட்டே எடுக்கிறீங்க, தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த ஜூஸ்னாக்கா. இப்போ இது 2 டீஸ்பூன் இருக்கிறதுக்கு நான் 2 விட்டாமின் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விட்டாமின் எடுத்துக்கோங்க. விட்டாமின் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருந்துச்சுன்னா. அதாவது நம்ம முகத்தில் இந்த கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். விட்டாமின் இதில் தான் யூஸ் பண்ண மனையில் நீங்கள் எந்த க்ரீம் செஞ்சாலும் அதில் 1-2 விட்டாமின் கேப்சூல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறமா இன்னொரு டீஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய், விட்டாமின் இ கேப்சூலு, அலோவேரா ஜெல்லு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் நான் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வரணும். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு க்ரீமு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வைங்கோ, வெளியெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா நல்லா இது நம்ம ஸ்கின்னுக்கு ரிசல்ட்டு கொடுக்கணுன்னாக்கா வெளியில் வச்சு கையெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும், ரொம்ப கெட்ட வாசனை வரும். அது வேறு இந்த வெயில் டைமில் சொல்ல வேண்டாம், ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வைங்க, ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் அப்புறமா நைட்டுக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிறது நான் முகத்துக்கு கை போட்டு எடுத்துக்குவேன். இதெல்லாம் கை போட முடியாது, ஏன்னா ஒரு ஸ்டிக்கோ ஒரு ஸ்பூனை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். அங்கே பாருங்கள், ரோஸ் இந்த கலரில் இருந்துச்சு, அந்த கலரில் லைட்டாக தான் வந்துருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுவோம், கலரு சூப்பராக மாறிட்டு இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நைட்டில் இல்லை உங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு கிளாசிக் ஸ்கின்னும் க்ளோ ஸ்கின் பண்ணி கொடுக்குது. பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாய்.